வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை 3 வார காலம் ஒத்தி வைத்திருப்பதன் ரகசியம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து வாக்காளர்கள் முடிவு எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கலைஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடைபெற்ற போது ஆளும் கட்சியாக அதிமுக இருந்ததால் வேறு மாநிலத்துக்கு மாற்றக்கோரி திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகன் வழக்கு தொடர்ந்ததை குறிப்பிட்டுள்ளார். அந்த வழக்கில் 2003ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பின்படி வழக்கு விசாரணை கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றப்பட்டது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறும்போது, புதிய அரசு வழக்கறிஞர் குற்றவாளிகளோடு இணைந்து செயல்படுவது நன்றாக தெரிகிறது என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் நீதி கிடைக்காது என்ற நம்பத்தகுந்த ஐயம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்றும், நீதி திசை திரும்பி செல்வது நிச்சயமாக தெரிகிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2003ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி நடைபெற்ற போதுதான் இந்த தீர்ப்பு வெளியானதையும் அவர் நினைவூட்டியுள்ளார். பெங்களூருக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்ட போதே இந்த வழக்கு முடியும் கட்டத்தில் இருந்தது என்றும், ஒரு சில மாதங்களில் தீர்ப்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாய்தா வாங்கும் திறமை காரணமாக 10 ஆண்டுக்கும் மேலாக வழக்கு விசாரணை இழுத்தடிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வாதாட வேண்டிய அரசு வழக்கறிஞர் பவானி சிங் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வாதாடுகிறார் என்று திமுக சார்பில் கூறப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான பல சான்றுகள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவரே அரசாங்க வழக்கறிஞராக நீடிக்கலாம் என்று பின்னர் அனுமதி வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அரசாங்க வழக்கறிஞராக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டோர் சார்பில் கேட்கப்பட்ட அதே வழக்கறிஞர் பவானி சிங் இப்போது உடல் நலம் சரியில்லை என்றும் வாதாட இயலவில்லை என்றும் கோருகிறார் என்றால் அதில் பொதிந்துள்ள உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் நீதிபதி குன்ஹா பிறப்பித்த உத்தரவில் இந்த நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றமா, ஒத்திவைப்பு நீதிமன்றமா என்று வினவியதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்றதை விட ஒத்திவைக்கப்பட்ட நாட்கள்தான் அதிகம் என்றும் நீதிபதி குன்ஹா கருத்து தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கும் அதிகமாக திட்டமிட்டு வழக்கு தாமதப்படுத்தப்பட்ட இந்த நிலையிலும் மேலும் தொடர்ந்து தாமதப்படுத்த பல்வேறு தந்திரங்களும் உத்திகளும் கையாளப்படுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு வழக்கறிஞரான பவானி சிங் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து பணியாற்றி வந்த நிலையில் முதல் குற்றவாளியின் வெள்ளிப் பொருட்கள் சென்னையில் இருப்பது தெரியவில்லையா என்றும் கலைஞர் வினவியுள்ளார். வழக்கில் இறுதி வாதத்திற்காக ஆவணங்களை படித்த போதுதான் வெள்ளிப் பொருட்கள் குறித்த விவரம் அவருக்கு தெரிந்ததாக சொல்வது உண்மையாகவும் நம்பும் வகையிலும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வெள்ளி பொருட்களை வாங்கிச் சென்ற பாஸ்கரன் உயிருடன் இல்லை என்பது தெரிந்தும் அவரிடம் பொருட்களை கேட்கச் சொல்வதும், அவர் இறந்துவிட்ட தகவல் நீதிமன்றத்தில் மரண சான்றிதழுடன் உறுதி செய்யப்பட்ட போதும் அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து மனுவை வலியுறுத்துவதும் சட்டப்படி ஏற்கத்தக்கதல்ல என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தவரை ஒருவர் அரசு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அரசு தொடுத்த வழக்கை புறக்கணித்து தாம் ஆற்றிட வேண்டிய கடமையிலிருந்து தவறி வழக்காடும் பவானி சிங் என்பதை அவர் என்று குறிப்பிட்டுள்ள கலைஞர், மற்றொருவர் ஜெயலலிதாவிடம் சம்பளம் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவாக வாதாடும் வழக்கறிஞர் பி. குமார் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்ற வரலாற்றில் இதுவரை கண்டும் கேட்டும் இராத இந்த வெட்கக்கேடான உண்மையை தமிழ்நாட்டு நாளேடுகள் மறைக்க முயன்றாலும் மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமா என்றும் கலைஞர் வினவியுள்ளார். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் முக்கியமான காலகட்டத்தில் வழக்கறிஞருக்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறி விசாரணையை 3 வார காலம் ஒத்திவைத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்குள் வழக்கு நடைபெற்று தீர்ப்பு கூறப்படும் என்றால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதிக்கக்கூடும் என்பதால் வழக்கு ஒத்திவைப்பு நடைபெற்றுள்ளதோ என்று நடுநிலையாளர்கள் சந்தேகிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வரலாறு காணாத அளவில் இழுத்தடிக்கப்படும் இந்த 65 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் உள்ள சொத்துக்களின் மதிப்பு 5000 கோடி ரூபாய் அளவுக்கு பெருகியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படியெல்லாம் வழக்கை திசை மாற்ற நினைப்பவர்கள் யார், எதற்காக அப்படி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டுள்ள தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நன்றாக சிந்தித்து முடிவு எடுப்பார்கள் என்று திமுக தலைவர் கலைஞர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.